ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணியில் கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினவங்க அது வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்த்துட்ட அப்புறம் இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கலாங்க. எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இது நல்லா வாசனை வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் போல் வதக்குனா இதோட பச்சை வாசனை போயிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டுட்டு ஒரு 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. நம்ம அதை இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கறி நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு கறி வேகும்போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம திரும்பவும் மூடி போட்டுட்டு இது ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் இதுக்கு மேலே கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கலைங்க. இதை நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.